நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். என் பெயர் ரேணுகா. நான் தமிழ்நாடு கோயம்புத்தூரை சேர்ந்தவள். ஒரு நாள் பணத்தை என் கைப்பையில் வைத்து அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது சாலையில் கட்டுமான பணிக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பியில் தவறி விழுந்தேன். அந்த நேரத்தில் என் பையில் இருந்த பணம் உட்பட அனைத்து பொருட்களும் தரையில் சிதறி விழுந்தன. நான் உடனே அனைத்தையும் சேகரித்து அலுவலகத்திற்கு சென்றேன். பின்னர் பணத்தை எண்ணிய போது ரூபாய் 50,000 காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். என் கைப்பையை முழுவதும் தேடியும் நான் விழுந்த இடத்தையும் நன்றாக சரிபார்த்தும் அந்த தொகையை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடினமாக சம்பாதித்த பணம் என்பதால் மிகவும் வேதனை அடைந்தேன். கனத்த மனத்துடன் அந்த பணத்தை மீண்டும் பெற ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை வேண்டிக் கொண்டேன். ஹோமங்கள் மற்றும் சத்சங்கங்களில் பங்கேற்றதை நினைவு கூர்ந்து பக்தியுடன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் திருவடிகளில் அனைத்தையும் சமர்ப்பித்தேன். அந்த இரவு அலுவலக வேலைக்காக என் சக ஊழியர் ஒருவர் என் வீட்டிற்கு வந்தார். நான் கணினியை திறந்து வேலை தொடங்கும் போது வழக்கமாக என் கண்ணாடியை வைத்திருக்கும் பெட்டியை திறந்தேன். என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் நான் தேடிக்கொண்டிருந்த ரூபாய் 50,000 அந்த பெட்டிக்குள் இருந்தது. அந்த தருணத்தில் இது சாதாரண சம்பவம் அல்ல என்பதை உணர்ந்தேன். சரியான நேரத்தில் என் சக ஊழியரை அனுப்பியது அந்த பெட்டியை திறக்க எனக்கு உந்துதலாக இருந்ததும் அனைத்தையும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் தெய்வீகமாக ஏற்பாடு செய்தார்கள் என்று உறுதியாக நம்பினேன். அவர்களின் தெய்வீக அன்பும் கருணையும் அனுபவித்ததால் என் மனம் நன்றியால் நிரம்பியது. நான் விழுந்தபோது எந்த காயமும் ஏற்படாமல் காத்ததோடு மட்டுமல்லாமல் என் பணத்தையும் பாதுகாத்து மீண்டும் அதை அடைய வழிகாட்டினார்கள். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அன்புடன் என்னை காத்து வழிநடத்தும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் திருவடிகளில் என் அளவற்ற நன்றியை சமர்ப்பிக்கிறேன்.